வெல்கம் டு ஜீரோ பாயிண்ட் கைஸ். பீஸ்மேக்கருக்கு சீசன் 2ல எபிசோட் 2 ரிலீஸ் ஆயிருச்சு அண்ட் வி ஃபைனலி கெட் டு see the motives of ரிக் ஃபிளாக் சீனியர். நிறைய ஃபிளாஷ்பேக்ஸ், அப்புறம் சின்ன சின்ன வேர்ல்ட் பில்டிங் டீடைல்ஸ் அண்ட் அகைன் சம் மோர் சூப்பர் ஹீரோ கேரக்டர் டீடைல்ஸ்லாம் கூட ஆட் ஆயிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான கேள்வி, ஜேம்ஸ் கன் டிசிஇ ஜஸ்டிஸ் லீக் ரீகான் பண்ண மாதிரி த சூசைட் ஸ்குவாட பண்ணியிருப்பாரோன்னு பெரிய கேள்வி இந்த எபிசோடுக்கு அப்புறம் இருக்கு. பிகாஸ் சீசன் 1ல இருந்த கேமியோலாம் தாண்டி இந்த டிவி ஷோ கேரக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி த சூசைட் ஸ்குவாட் கேரக்டருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் டிசிஇயூ ஓட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லே குவின், அமாண்டா வாலர், தே ஆர் ஆக்சுவலி டீப்லி கனெக்டட் வித் த டிசிஇயூ. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா நிறைய மிஸ்ஸபிள் டீடைல்ஸ் இருக்கு ரிகார்டிங் த கேனன் ஆஃப் டிசியூ இன் திஸ் எபிசோட் அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்பாயிலர் அலர்ட். இந்த எபிசோட் ஸ்டார்ட்ல நமக்கு ஆக்சுவலான சீசன் 1 டு சீசன் 2 டைம்லைன் கேப்பை அஃபிஷியலா ரிவீல் பண்ணிருப்பாங்க. சீசன் 1 எண்ட்ல ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளை அப்புறம் அமாண்டா வாலரை இந்த இல்லீகல் ஆபரேஷன்ஸ் பிரச்சனைனால ஹியூமன் பிரிசனர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹையர் அப்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச பெல்ரீவ்க்கு கீழே நான் ஹியூமன் இன்டர்ன்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸை ஆர்கஸ் சீக்ரெட் மிஷனுக்கு அமாண்டா வாலர் யூஸ் பண்ணிக்கிறா. ஃபைனலா இன்வெஸ்டிகேஷன்ஸ் கன்க்ளூஷனா ஆர்கஸ் டைரக்டர் போஸ்ட்ல இருந்து அமாண்டாவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரிக் ஃபிளாக் சீனியர் டைரக்டர் ஆகிறான். 24/7 சர்வேலன்ஸ் கிறிஸ்க்கு வைக்க சொல்றான். அதுக்கப்புறம் சூப்பர்மேன் ஈவெண்ட்ஸ் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 1 வீக் நடந்து முடியுது. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 2 months கேப்ல நடக்குது. இதுக்கு நடுவுல லாஸ்ட் எபிசோட்ல கிறிஸ்டோபர் பேரலல் எர்த் இருக்கிறத கண்டுபிடிப்பான். மறுபடியும் we are offline for 6 months. இந்த டோட்டல் டிராமாக்கெல்லாம் அப்புறம் 6 months லேட்டர் தான் பிரசன்ட் டைம் ஈவெண்ட்ஸ் நடக்குது. அண்ட் எஸ், திஸ் இஸ் த கரண்ட் டிசியூ டைம்லைன். ஆர்கஸ் டைரக்டர் ஆன உடனே ரிக் ஃபிளாக் ஃபர்ஸ்ட் கேட்கறது அவன் பையனோட ஃபைல்ஸ் தான். இந்த ஃபைலை படிக்கும்போது we get to see some scenes of Suicide Squad. ஆனா இங்க இந்த சீன்ல பீஸ்மேக்கர் அண்ட் ரிக் ஃபிளாக் கூட ரேட் கேச்சர் அப்புறம் த திங்கர் இருந்தும் அவங்களே இன்டென்ஷனலா இந்த சீன்ல இருந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை எப்படி ஜேம்ஸ் கன் டிசியூக்கு ஜஸ்டிஸ் கேங்கை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாரோ அதே மாதிரி இங்க சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ் கூட புதுசா காட்டுவாங்களோ. ஏன்னா சூசைட் ஸ்குவாட்ல இந்த டிசியூல பிளே பண்ற 2 கேரக்டர்ஸ் அதுலயும் வேற பிளே பண்ணிருப்பாங்க. நேத்தன் ஃபிலியனோட டிடிகே அண்ட் கை கார்ட்னர் கிரீன் லேண்டன், மைக்கேல் ரூக்கர் அஸ் சவான் அண்ட் இந்த சீசனுக்கு ரெட் செயின்ட் வைல்ட் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஐ திங்க் நமக்கு சூசைட் ஸ்குவாடையே என்டையர்லி நியூ க்ரூவா தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லே குவின் இல்லாம ஜஸ்டிஸ் லீக் ரீஷூட் மாதிரி அங்க வேற ஏதாச்சும் சூப்பர் வில்லன்ஸை மாத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டோபர் அவனோட ஆல்டர்னேட் செல்ஃபை கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு ஒரு வழியா ஏட்ரியான ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். இன்னொரு பக்கம் அடபயோ ரிலேஷன்ஷிப் பிரேக்ல பாதிக்கப்படுறத பார்க்கலாம். நவ் வி கேன் சி அடபயோட ஜிஎஃப் ஒரு ஜிட்டர்ஸ் காஃபின்ற காஃபே யூனிஃபார்ம்ல இருப்பா. பிசினஸ் காமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 2001ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. காத்தம்ல இருந்து மெட்ரோபோலிஸ் அப்புறம் அட்லாண்டிக் சிட்டி வரைக்கும் இந்த பிசினஸ் செயின் எக்ஸ்டெண்ட் ஆனது. இது சிடபிள்யூ ஃபிளாஷ் டிவி ஷோ அண்ட் சூப்பர்மேன்ல கூட காட்டியிருப்பாங்க. எக்கனாமோஸ் ஆர்கஸ் சர்வேலன்ஸ் சம்பந்தமா பேச சொன்னதுக்காக கியா கூட சண்டை போட விருப்பம் இல்லாம அடபயோ சோகமா கிளம்பி கிறிஸை பார்க்க போறா. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி சீரீஸ்லயே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க there are 99 other doors that leads to different parallel earthsனு. கடைசி எபிசோட்ல போட்ட பெரிய சண்டைக்கு அப்புறம் ஹார்கோர்ட் வாங்கின அடிக்கெல்லாம் ஸ்டிச்சஸ் போட ஒரு ட்ரக் ஸ்டோர்ல ஷாப்பிங் பண்றா. அப்போ யூ கேன் சி வான்ஸ் ட்ரக்ஸ். ஆக்சுவலா இந்த ட்ரக் ஸ்டோர் மேட் த ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் 1941. டாக்டர் வானால ஓன் பண்ணப்பட்ட இந்த ட்ரக் ஸ்டோர்ல ஸ்டாம் ஃபாஸ்டர்னு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய வைட்டமின் ட்ரக் ஒன்னு கண்டுபிடிக்கிறான். அதனால கிடைச்ச சூப்பர் பவர்ஸ்ல ஹீ பிகம்ஸ் த கிரேட் டிஃபெண்டர். யூசுவலா கிளாஸஸ் போட்டுட்டு இருந்தாலும் சூப்பர் ஹீரோ ஐடென்டிட்டிக்கு ஒரு ஒட்டுமீசை வச்சுட்டு பீஸ்மேக்கர் அண்ட் விஜிலாண்டே மாதிரி ஒரு ஆன்டி ஹீரோ தான் கிரேட் டிஃபெண்டர். இந்த சூப்பர் ஹியூமன் ட்ரக் ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி அது எடுத்துக்கும் போது அவனுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் வரும், பட் கொஞ்ச நேரத்துல இறங்கிரும். சோ இட் லாஸ்ட் ஃபார் ஒன்லி a short period of time. எக்கனாமோஸை பார்க்க லாங்ஸ்டன் ஃபிளியோரின்னு எபிசோடோட நியூ கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எக்கனாமோஸை நம்ப முடியாதனால ரிக் சென்ட் பண்ண ஆள் தான் ஃபிளியோரி. அண்ட் இவனுக்கு பேர்ட் பிளைண்ட்னஸ்னு ஒரு வித்தியாசமான டிசார்டர் இருக்கு. இது ஆக்சுவலாவே டெரிவ்டு ஃப்ரம் அ ரியல் லைஃப் டிசார்டர் கால்டு ஃபேஸ் பிளைண்ட்னஸ். இந்த டிசார்டர்ல அஃபெக்ட் ஆனவங்கலாம் நல்லா ஈஸியா ஒரு ஃபெமிலியர் ஃபேஸை கூட டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அதை தான் நம்ம ஆளு நைஸா ஹியூமருக்காக மாத்தி யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஒன் திங் அபவுட் ஃபிளியோரி, லாஸ்ட் சீசன்ல இருந்த மாதிரி கிறிஸ் கமேடிக்கா இருக்க முடியாதுன்றதுனால அந்த இடத்த நிரப்புறதுக்கு தான் நமக்கு ஃபிளியோரி இருக்கான்னு தெரியுது. எஸ், ஐ டூ ஃபைண்ட் ஹிம் ஃபன்னி. கிறிஸ் ஹெல்ப் கேட்டதுனால லேட்டர் ஆன் கிறிஸ் அண்ட் அடபயோவை வந்து ஜாயின் பண்றான் விஜிலாண்டே. உள்ள போய் இந்த ஆர்ஜியை பார்த்துட்டு அவனை கூப்பிடலையேன்னு கடுப்பாவறான். தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட பாண்ட் ஆகுறது தான் செக்ஸோட மெயின் மோட்டிவா பாக்குறான் விஜிலாண்டே. அதுக்கு இவனை கூப்பிடலன்னு கோவப்படுறான். நவ் ஐ எம் ஹேவிங் வியர்ட் தாட்ஸ். லாஸ்ட் சீசன் எபிசோட் 2ல விஜிலாண்டே அண்ட் பீஸ்மேக்கர் ஒரு த்ரீசம் வேற வச்சுப்பாங்க. அப்பவும் விஜிலாண்டே இதே நினைப்புல தான் இருந்தான்னு நினைச்சா லைட்டா கிரிஞ்ச் ஆகுது. இந்த பஞ்சாயத்துக்குலாம் அப்புறம் கிறிஸ் இந்த குவாண்டம் சேம்பருக்கு பாஸ்கோட் போடுறான்.
அண்ட் எஸ் ஐ வாஸ் ராங் அபவுட் த பாஸ்கோட். என்னோட மண்டையில இருந்து தான் பார்த்தலாம். இட் இஸ் ஸ்டில் 261011 and not 26101 like I said in the last video. Parallel Peacemaker டெட் பாடியை கிளியர் பண்ண தான் ஏட்ரியன் வந்திருக்கான். பட் எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, there are so many weapons within the quantum chamber. பட் எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணாம விஜிலாண்டேவோ வர சொல்லணும்? கிறிஸே அங்க இருக்கிற வெப்பன்ஸை யூஸ் இவனை பீஸா வெட்டி எரிச்சிருக்கலாம். ஒருவேளை இது மல்டிவர்சல் டிராவல்கான காமன் ஸ்பேஸ்ன்றதுனால எப்படி அந்த வியர்ட் லுக்கிங் ஏலியன் ஆல்சோ பேரலல் டாப் ட்ரியோ இவங்க எல்லாம் இந்த சேம்பரை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி வேரியஸ் டிமென்ஷன் பீப்புள் யூஸ் பண்றதால அந்த வெப்பன்ஸை எடுத்து யூஸ் பண்ணா ஏதாச்சும் பிரச்சனை வருமோ? மேபி. இஃப் யூ கைஸ் நோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நவ் வி சி த நியூ ஆர்கஸ் ஏஜென்ட்ஸ். பெல்ரீவ்ல இருந்து ரிட்டர்ன் ஆன எக்கனாமோஸ்க்காக ஒரு மீட்டப் வச்சிருக்காங்க நம்ம 11th ஸ்ட்ரீட் கிட்ஸ். அதுக்கு கிறிஸ் அண்ட் எக்கனாமோஸ் அங்கிருந்து மீட்டப்க்கு கிளம்புன உடனே ஃபியோரி அப்புறம் இந்த நியூ ஏஜென்ட்ஸ்லாம் கிறிஸ் வீட்டுக்கு போய் குவாண்டம் டோரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள ஈகிலி வந்து தாறுமாறா எல்லாரையும் அடிச்சு போட்டு சிக்னேச்சர் ஜேம்ஸ் கன் சூப்பர் ஹீரோ வாக்ல போது. மீட்டப்க்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் ஹார்கோட்னால மனசுடைஞ்சு நல்லா சரி குடியில வந்து ஆல்டர்னேட் கிறிஸோட போன் எடுத்து த்ரிஷா இல்லைனா திவ்யான்னு பேரலல் எர்த் ஹார்கோட்கே மெசேஜ் பண்றான். அது மட்டும் இல்லாம இந்த எர்த்ல இதுக்கு மேல இருக்கிறது வேஸ்ட் தான் கிளம்பி பேரலல் எர்த்துக்கும் போறான். அப்போ பேரலல் எர்த் ஆகி ஏதோ கேரன் கேர்ளுக்கு போன் பண்ண சொல்றான். Could that be Power Girl? So Power Girl யாருன்னா சூப்பர் கேர்ள் பட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் எர்த். அவளோட டீனேஜ்ல கசின் கேல் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண கிரிப்டான்ல இருந்து கிளம்பினவ தான் கொரால் சூப்பர் கேர்ள். பட் அவ எர்த்க்கு ரீச் ஆக ரொம்ப லேட் ஆனதுனால அவ ரீச் ஆகிற டைமுக்கு சூப்பர்மேன் இஸ் ஆல்ரெடி அ சூப்பர் ஹீரோ அண்ட் ஷீ இஸ் ஆல்ரெடி அன் அடல்ட் வென் ஷி லேண்டட் ஆன் எர்த். சூப்பர் கேர்ள் மாதிரி இல்லாம பவர் கேர்ள் ஹேஸ் அ ஃப்ளர்ட்டி பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப அக்ரெசிவ் கூட. சூப்பர்மேன் சூப்பர் கேர்ள் மாதிரிலாம் கிரிப்டோனைட் வீக்னஸ் பவர் கேர்ளுக்கு கிடையாது. பட் ஷி ஹேஸ் அ வீக்னஸ் ஃபார் எவ்ரிடே ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது எனி ரா எலமெண்ட்ஸ். பேசிக்கலி சூப்பர் கேர்ள் வித் பெனிட்ரபிள் ஸ்கின் வச்சுக்கோங்களேன். இந்த யூனிவர்ஸ்ல சூப்பர் கேர்ள் டாபிள் கேங்கர் ஒன்னு நியூ ஃபேஸா இருக்கலாம், இல்லனா மில்லி ஆல்காக்கு பவர் கேர்ளா வரலாம். ஏன்னா மார்வல் மாதிரி இல்லாம இங்க ஆல்டர்னேட் செல்ஃப் எல்லாரும் ட்வின்ஸா தான் இருக்காங்க. பட் நியூ ஃபேஸா இருந்தா I think you know what I mean. Guys, சிட்னி ஆல்ரெடி சூப்பர் கேர்ள் ரோலுக்கு ஆடிஷன் பண்ணா. பட் ஹைட் இல்லைன்னா அவளை எடுக்கல. ஒரே கஷ்டமா போச்சு. ஸோ பவர் கேர்ள் பர்சனாலிட்டிக்கெல்லாம் ஷீ வில் பி த பெஸ்ட் இன் மை ஒப்பீனியன். ஜோக்ஸ் அபார்ட், இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் மிட். அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் த நியூ எபிசோட் பிரேக் டவுன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் பிரேக் டவுன்ஸ் அண்ட் ஹிடன் டீடைல்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் மோர் காமிக் கண்டென்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கிளிக் தட் பெல் ஐகான் as well. See you all soon.